கேடிசிசி வெதர்மேன் வானிலை ஊடக நேயர்களுக்கு வணக்கம். 2024 மே 5 ஞாயிற்றுக்கிழமை காலை வானிலை அறிக்கை பதிவு செய்யப்படுகிறது. இன்றைய வானிலை அமைப்பை பொறுத்தவரையில் தற்பொழுது அரபிக்கடல் பகுதிகளில் ஓமன் மற்றும் அதனை ஒட்டியுள்ள அரபு நாடுகளிடையே வலுவான உயரழுத்த பகுதி நீடிக்கிறது. மேலும் வங்கக்கடலின் அந்தமானை ஒட்டியுள்ள பகுதிகளில் உயரழுத்த பகுதி நீடிக்கிறது. இந்தியாவின் தரைப்பகுதிகளில் ஆந்திர பகுதிகளில் மேலடுக்குகளில் வலுக்குறைந்த மேலடுக்கு சுழற்சி ஒன்று நீடிக்கிறது. மேலும் உத்தரப்பிரதேசம் மற்றும் அதனை ஒட்டியுள்ள மேற்கு வங்கத்தை ஒட்டியுள்ள வளிமண்டலத்தில் காற்று சுழற்சி ஒன்று நீடிக்கிறது. இதனால் இந்தியாவில் அடுத்து வரும் 24 மணி நேரத்தை பொறுத்தவரையில் தென்னிந்தியாவில் முதலில் பொறுத்தவரையில் தென்னிந்தியா பகுதிகளில் கேரளா மற்றும் கர்நாடகா பகுதிகளில் ஆங்காங்கே இடியுடன் கூடிய கனமழைக்கு வாய்ப்புள்ளது. இந்த மழையானது மதியத்திற்கு மேல் மாலை இரவில் பரவலாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அதேபோல் ஆந்திராவை ஒட்டியுள்ள கிழக்கு தொடர்ச்சி அமைந்துள்ள மாவட்டங்களான வேலூர், திருப்பத்தூர் மற்றும் சித்தூர், திருப்பதி, நகரி மற்றும் கோலார் தங்கவயல் ஆகிய இடங்களில் இன்று மதியத்தில் இடிமலை மேகங்கள் உருவாகி பின்பு தமிழகத்தின் உள் மாவட்டங்களான கிருஷ்ணகிரி, தர்மபுரி, திருப்பத்தூர், சேலம், கோயம்புத்தூர் ஆகிய மாவட்டங்கள் வரை பரவலாகி இரவு நேரங்களில் பரவலாகி மிதமான மழை முதல் சற்று கனமழை கொடுக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. மேலும் நாம் நீண்டகால வானிலை அறிக்கையில் எதிர்பார்த்தபடி தமிழகத்தின் வரும் 7 அல்லது 8ஆம் தேதி முதல் உள் மாவட்டங்களில் மாலை இரவு வெப்பசலன இடிமழை படிப்படியாக அதிகரிக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த மழைப்பொழிவானது மே 8 முதல் 12 இடைப்பட்ட நாட்களில் தமிழகத்தின் வடகடலோர மாவட்டங்களான சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம் மாவட்டங்களின் கிழக்கு பகுதிகள் வரை வந்து பதிவாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது. சென்னையை பொறுத்தவரையில் சென்னையின் புறநகர் பகுதிகளான சென்னை விமான நிலையத்திற்கு மேற்குள்ள பகுதிகள் மற்றும் வடமேற்கு உள்ள பகுதிகளான அம்பத்தூர், ஆவடி ஆகிய இடங்களில் இடிமழை பொழிவு பதிவாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த மழைப்பொழிவானது நாம் குறிப்பிட்ட தேதிகளில் ஓரிரு நாட்கள் சென்னை மற்றும் அதனை சுற்றியுள்ள மாவட்டங்களில் பதிவாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது. மேலும் தமிழகத்தில் வெப்பநிலையானது மே 8ஆம் தேதி முதல் அதிகரிக்கும் இடிமழை பொழிவின் காரணமாக வளிமண்டலத்தின் காற்றின் தன்மை மற்றும் வேக மாறுபாடு காரணமாக வெப்பநிலையானது தற்பொழுது 43-44 டிகிரி செல்சியஸ் வரை தமிழக வட உள் மாவட்டங்களில் பதிவாகி வருகிறது. இந்த நிலையானது வரும் 8ஆம் தேதி அல்லது 9ஆம் தேதி முதல் 38 முதல் 40 டிகிரி செல்சியஸ் வரை குறையக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகிறது. மேலும் மீதமுள்ள இந்த அக்னி நட்சத்திர காலத்தில் தமிழகத்தின் பெரும்பாலான மாவட்டங்களில் வெப்பநிலையானது இயல்பான அளவே இருக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. ஒரு சில நாட்களில் மட்டும் 40 அல்லது 42 டிகிரி செல்சியஸ் வரை ஓரிரு இடங்களில் வெப்பநிலை பதிவாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது. மேலும் நம் மே மாத மத்தியில் எதிர்பார்த்திருந்த ரெமல் புயல் உருவாக்கமானது வளிமண்டலத்தின் நிலையற்ற தன்மை காரணமாக தற்பொழுது மே 4வது வாரம் அல்லது மே இறுதி வாரத்திற்கு தள்ளி செல்கிறது. ஆனால் இந்த மே மாதத்தில் நிச்சயமாக ரெமல் புயல் வங்கக்கடலில் உருவாவது உறுதியாகவே காணப்படுகிறது. இந்த ரெமல் புயல் காரணமாக தான் அந்தமான் மற்றும் நிக்கோபார் தீவுகளில் தென்மேற்கு பருவமழை துவங்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. மேலும் தமிழகத்தின் வரும் 20ஆம் தேதிக்கு பிறகு ரெமல் புயல் உருவாகத்திற்கு முன் அடுத்தடுத்த காற்று சுழற்சிகள் இலங்கை மற்றும் அதனை ஒட்டியுள்ள தமிழக பகுதிகள் வரை
வந்து நீடிக்கும் என்பதால் தமிழகத்தின் கடலோர மாவட்டங்களில் வரும் 20ஆம் தேதி அல்லது 22ஆம் தேதிக்கு பிறகு மழைப்பொழிவு சற்று அதிகரிக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இதனின் ஆய்வு தொடர்ந்து மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. மேலும் தற்பொழுது வட இந்தியாவின் கிழக்கு மாநிலங்களில் பதிவாகும் இடிமழை பொழிவானது வரும் 10ஆம் தேதிக்கு பிறகு வட இந்தியாவின் மத்திய மாநிலங்களில் பரவலாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது. மேலும் வரும் நாட்களில் மழைப்பொழிவின் துல்லிய தன்மையை அறிய வானிலை அறிக்கை இணைந்திருக்கும். மேலும் இது போன்ற வானிலை அறிக்கை பெறுவதற்கு KTCC வெதர்மேன் வானிலை ஊடக சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐக்கனை கிளிக் செய்து கொள்ளவும். ஆல் என்ற நோட்டிஃபிகேஷனை எனேபிள் செய்து கொள்ளவும். நன்றி.